ஹாய், ஹலோ. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ப்ரௌனி எப்படி செய்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு 1/2 கப் சுகர் அண்ட் 1/2 கப் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் தெரியாத பட்சத்தில் நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட இருக்க டம்ளர்ஸை யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட்ஸ் நம்மளே இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1/2 டம்ளருக்கு ஒயிட் சுகரும் 1/2 டம்ளர் ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க டம்ளரில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ண வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து சாக்லேட்டை இதை மெல்ட் பண்ண போகிறோம். டபுள் பாயிலிங் மெத்தட்னா ஹாட் வாட்டர் மேலே ஒரு பிளேட் வச்சு அதில் வந்து சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணுற மெத்தடு. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்காக நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் டம்ளர்லேயே 3/4 டம்ளர் 3/4 வந்து மைதா, அப்புறம் 2 டீஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணுறோம். ஏன்னா நான் வந்து 55% சுகர் ஃப்ரீ சாக்லேட் வாங்கியிருக்கேன். ஸோ அதோட சுகர் லெவல் கம்மியாக இருக்கிறனால நான் வந்துட்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நிறையா இருந்தால் 1 டீஸ்பூன் கோகோ பவுடர் போதும். அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு, பிஞ்ச் ஆஃப் சால்ட் போதும். ட்ரை மிக்சர் எல்லாத்தையுமே நம்ம சலிச்சு வச்சுக்கலாம். நம்ம சலிச்சு வச்ச மிக்சரை வந்து நீங்கள் நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடுக்காக வாட்டர் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஓகே, நான் அதுக்காக வந்து இப்போ சாக்லேட் எடுத்திருக்கேன். நான் வந்து அமுல் சாக்லேட் வாங்கியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சாக்லேட் வாங்கணுன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பார்த்து டார்க் சாக்லேட்டுன்னு விற்கிறாங்க. அமேசான்லேயே நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. அது வந்து இதை விட அதிக கிராம்ஸ் அண்ட் கம்மி காஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மெத்தட் அது போகிறது வந்து இதோட பெட்டர் ஆப்ஷனு. அப்படியே சாக்லேட் கூட வந்து பட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மில்கி மிஸ்ட் பட்டர் எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் பெரிய பட்டரில் நான் 100 கிராம்ஸ் வந்து ஆட் பண்ணி மெல்ட் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ பாயிலிங்க்கு வச்ச வாட்டர் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அது மேலே நம்ம சாக்லேட்ஸையும் அந்த பட்டர் இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சோம்ல அதை வச்சு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம சும்மா கிண்டிகிட்டே இருக்கும் போதே அது நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். பார்த்தீங்களா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகி வருதுன்னு. ஆக்சுவலி ப்ரௌனிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் வந்து இதுதான், இந்த மெல்ட் பண்ணுற பார்ட்டு தான். ரொம்ப நல்லா இருக்கும், சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். நீங்கள் வந்து இதை மெல்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சாக்லேட் வந்து சூடு ஆறணும். சாக்லேட் நல்லா கூல் டவுன் ஆன பிறகு தான் மிக்சர்ஸோட அதை ஆட் பண்ணணும். இப்போ வந்து சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிருச்சு. ரொம்ப நேரம் நம்ம வச்சுக்க கூடாது. ஓரளவுக்கு நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம எடுத்துடணும். ஏன்னா குக் ஆகிடும் சாக்லேட்டு. ஸோ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஓகே, நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருந்தோம்ல, சர்க்கரை 1/2 கப் ஒயிட் சுகரும் 1/2 கப் ப்ரௌன் சுகரும், அதை வந்து நம்ம நல்லா பவுடர் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் இது கூட வந்து 3 எக்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். அது சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். எந்த லம்ஸுமே இல்லாம நம்ம நல்லா பீட் பண்ணணும். ஆக்சுவலி இது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். நம்ம கிட்ட பீட்டர் இருந்தாலும் பீட் பண்ணிக்கலாம். அந்த நார்மல் கேக் செய்யற அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும்னு இல்ல, பட் ஒரு அளவுக்கு பீட் பண்ணணும். முட்டையோட கலர் வந்து மாறி ரொம்ப லைட் ஆகுற அளவுக்கு கொஞ்சம் பீட் பண்ணிப்போம். இதுக்கு வந்து கண்டிப்பா நமக்கு பீட்டர் தேவைன்னு இல்ல, விஸ்க் இருந்தா கூட போதும் தான். நான் வந்து ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊத்திருக்கேன். நான் வந்து எதனால அப்படி ஊத்துனேன்னா, ஸ்பூன் கழுவு சோம்பேறித்தனப்பட்டு தான் ஊத்துனேன். நீங்க வந்து ஒரு ஸ்பூன் அளவு கூட வச்சு ஊத்திக்கலாம். என்ன பண்றது, கேக் செய்யும்போது நிறைய பாத்திரங்கள் கழுவ வேண்டியது இருக்கு. அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு குறைக்கிறது தான். நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட்டை அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஓரளவுக்கு நல்லா பீட் பண்ண பிறகு ட்ரை மிக்ஸ்சரையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம நல்லா பீட் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ நம்ம வந்து ட்ரை மிக்ஸ்சரை ஆட் பண்ண போறோம். இதை வந்து நம்ம எப்படின்னா, ரொம்ப இதுக்கப்புறம் நம்ம விஸ்க் வந்து யூஸ் பண்ண வேணாம். ஸ்பேச்சுலா இருந்தா ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு ப்ரெஷர் இல்லாம இது பண்ணணும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல பண்ணணும். நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல எந்த லம்ஸுமே இல்லாம நல்லா இது பண்ண பிறகு, பீட் பண்ண பிறகு நம்ம வந்துட்டு இந்த டெக்ஸ்டர்ல, ரிப்பன் டெக்ஸ்டர்ல இது வருதான்னு பாருங்க. இதுதான் கரெக்டான டெக்ஸ்டர். இப்போ வந்து பேட்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து நான் வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் உப்பு போட்டு செய்ய போகிறேன் இன்னைக்கு. நான் வந்து நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நல்லா வந்த மெத்தடில் வந்து உப்பு போட்டு, நம்மக்கிட்ட அவன் இல்லாத பட்சத்தில் உப்பு போட்டு செய்யலாம். இல்லைன்னா அவன் இருக்கும்போது 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் அதை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 22 மினிட்ஸ் வச்சு நம்ம வந்து செய்யும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நான் வந்து 10 மினிட்ஸ் இந்த உப்பு போட்டு இந்த கடாயை வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு சின்ன டின் தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட இதுதான் இருக்குது, இந்த பாத்திரம் தான். அதில் வந்து நல்லா பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு, பட்டர் ஷீட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ப்ரௌனி செய்யும்போது பட்டர் ஷீட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மிச்ச கேக் பண்ணும்போது பட்டர் போட்டு நம்ம திருப்பினா அழகாக கலண்டு வந்துடும். பட் இந்த ப்ரௌனி பண்ணும்போது கலண்டே வராது. பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா நமக்கு அழகாக அது பிரேக் ஆகாமல் அழகாக வரும். ஸோ பட்டர் ஷீட் வந்து வாங்கிக்கோங்க ப்ரௌனி செய்யும்போது. அதே மாதிரி நம்ம வந்து பேட்டரை வைக்கும்போது அந்த பாத்திரத்துக்கு பாதி அளவு தான் பேட்டர் இருக்கணும். ஃபுல்லாக பேட்டர் வச்சோன்னா அது இருந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வச்சா கூட அது கரெக்டாக குக் ஆகி வராது. ஸோ நம்ம அந்த பாத்திரத்துக்கு கால் அளவு வைக்கலாம், இல்லைன்னா ஹாஃப்க்கு வைக்கலாம். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. நம்ம பேட்டர் ஊற்றின பிறகு ஏர் பபிள்ஸ் நிறைய மேலே ஃபார்ம் ஆயிருக்கும். நான் டூத் பிக் வச்சு உடச்சி விட்ட மாதிரி நீங்களும் உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டுட்டு
நம்ம ப்ரீ ஹீட் பண்ண அந்த கடாயில வந்து அதை வச்சு ஒரு 25 to 30 மினிட்ஸ் பாருங்க, அதுக்குள்ளவே ரெடி ஆகிடும். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா அது வந்து டூத்பிக் வச்சு குத்தி பார்த்துட்டேன். பார்க்கும்போது அது கரெக்டாக ரெடி ஆகி இருந்துச்சு. ஸோ நான் எடுத்து அது ஹீட் போகிறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ ஹீட் போகிட்டு நம்ம திருப்பி எடுத்து கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். அண்ட் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரௌனி வந்து எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.